கேன்சல் ஆகி பார்த்த மொமெண்ட் எது? ஜாலியா ஒரு மொமெண்ட்னா வந்து சூர்யா சார் வந்து டைலாக் பேசிட்டு இருந்தாரு. அப்போ அட்லீஸ்ட் சார் திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருந்தாரு. அப்போ வந்து என்கிட்ட சொல்றாரு, நான் தான் பக்கத்துல நின்றுட்டு இருக்கேன், இப்படிதான் குஷியில என்னை ரீடேக் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அந்த கெட்டப்ல வேற யாருமே பார்த்தது கிடையாது. ஓகே, அந்த மெர்சல் கிளாஸ் அவர் வந்து இஸ் ஆக்சுவலி இந்த சால்ட் அண்ட் பெப்பர் கேட்டேன். ஓகே, ஆனா அப்ப யாருமே அப்ப அந்த ஐடியா கூட ஐடியா ஆஃப் தாட் கூட யாரும் கிடையாது. தட் ப்ராபபிலி எம்ஜிஆர் சார் இந்த மாதிரி, விஜயகாந்த் சார் இந்த மாதிரி ஒரு படமோ ஏதாவது ஒண்ணு பண்ணுவாரு, இந்த ஒன் லாஸ்ட் டைம்னு வர அளவுக்கு வந்து அது ரொம்ப அது கேட்க ஒரு மாதிரி பதற மாதிரி இருக்கான். இப்போ நான் ஸ்டார்டிங் கரியர்ல இருக்கும்போது விஜய் சேதுபதி சார் வந்து துரு அந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணி, நரன்குமார் சாமி இவங்கெல்லாம் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து அதை பார்க்கும்போது பண்ணையாரம் பத்மினி போய் நான் தியேட்டர்ல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச யாரோ வளர்றாங்க. அவர் சும்மா சஜஷன் கேட்குற மாதிரி கேட்பாரு, யார் இப்போ என்ன டைரக்டர் எல்லாம் பண்றாங்க அடுத்து இந்த. அப்போ வந்து அப்படி கேட்கும் போது நான் சொன்ன பேர் வந்து லோகேஷ் கனகராஜ்ன்ற பேரு. ஹலோ எவ்ரிவன், வணக்கம். நான் தமிழ் பஸ்க்காக ஆர்ஜே மாயா. ஸோ இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான கெஸ்டோட தான் உட்காந்துட்டு இருக்கிறேன். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ரீசெண்டா எப்படி ஒரு மூவி வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுதோ அதே மாதிரி ஒரு வெப் சீரிஸ் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. எஸ், உங்களோட ஃபேவரட் ஹார்ட் பீட் சீசன் 2ஓட நம்ம ஃபேவரட் கமல் தான் நம்ம கூட இருக்காரு. பட் அவரோட உண்மையான பெயர் அப்துல்லி. வணக்கம் அப்துல்லி. வணக்கம். வெல்கம் டு தி தமிழ் பஸ் ஷோ அண்ட் வெல்கம் டு துபாய். நீங்க வந்து திருநெல்வேலியில இருந்து உங்களோட லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நீங்க 90 கிட் தான். உங்களோட ஜர்னி வந்து டெம்பிள் மங்கி யூடியூப் சேனல்ல இருந்து வந்துச்சு. இதெல்லாம் நான் கேட்க போறது இல்ல, இதெல்லாம் எல்லாருக்கும் நானும் நிறைய இன்டர்வியூல சொல்லிட்டேன், நிறைய பேருக்கு தெரியும். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். எங்களுக்கு தேவையான ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், நீங்க சுட சுட வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு போட்டோ ஒண்ணு போட்டுருந்தீங்க. எல்லாரும் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜிடி நாயுடோட ராப் அப் அந்த ஒரு போட்டோவை போஸ்ட் பண்ணிருந்தீங்க. அதுவும் சத்யராஜ் சார், அவரையும் நாங்க துபாயில பார்த்ததே இல்ல. எனக்கு சொல்லுங்க, நீங்க சத்யராஜ் சாரோட நம்ம மாதவன் சாரோட ஒர்க் பண்ண அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஜிடி நாயுடு என்ன மாதிரி ஒரு ஸ்டோரி? எனக்கு வந்து ஜிடி நாயுடு அது வந்து ஒரு பயோகிராஃபி தான். பட் தென் ஆஸ் மச் அஸ் இன்ட்ரெஸ்டிங்கா அதை எடுத்துட்டு வரணும், ஒரு கமர்ஷியலான மூவியா எடுத்துட்டு வரணும் தான் ஹோல் க்ரூ, மாதவன் சார், அந்த டைரக்டர் கிருஷ்ணா சார் எல்லாமே அதுக்கான முயற்சி தான் எடுத்திருக்காங்க. அண்ட் படமும் நாங்க பார்த்த வரைக்குமே அப்படிதான் வந்திருக்கு. ஸோ லைக் இட்ஸ் சூப்பர் கமர்ஷியல். இட்ஸ் ஆல்சோ ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் மூவி தானா இல்ல பயோபிக் மூவின்னு நம்ம கேள்விப்பட்டோம். அது நம்ம நீங்க வெயிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா இட் வில் பீ பார்க்க முடியாது. இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி மாதவன் சார் வந்து ராக்கெட்ரி பண்ணியிருந்தாரு. அவர் அந்த அன்ஸ்போக்கன் ஷுட் ஹவ் ஸ்போக்கன் சயின்டிஸ்ட பத்தியான ஒரு மாதிரியான ஒரு இதுதான் அது. ஸோ அவரும் நான் வந்து இந்த படம் பண்ணும்போது தான் வந்து ஐ ஸ்டார்டட். எனக்கு முன்னாடி ஸ்கூல் டைம்லேயே ஜிடி நாயுடு பத்தி தெரியும். ஓகே, லைக் அவர் எப்படி ஒரு விஷனரியா இருந்தாரு, விஷனரி ஆஃப் ஐ மீன் எடிசன் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எனக்கு தெரியும். கிரேசியான நிறைய விஷயங்கள் தெரியும். அது ஃபிக்ஷனா உண்மையா இன்னும் யோசிக்கிற அளவுக்கான நிறைய விஷயங்கள் வந்து அவர் பண்ணியிருக்காரு. அவரோட இன்வென்ஷன் லிஸ்டே வந்து ரொம்ப வேரிடான ஆள். அவர் படிச்சது 3வது தான், ஆனா அவர் பண்ணி கொண்டு அந்த இன்வைட் பண்ண நிறைய விஷயங்கள் அவ்வளோ இது இருக்கு. சோ அப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து எப்படி பேசாம இருந்தாங்க, ஏன் பேசாம இருந்தாங்கன்ற நிறைய காரணம்லாம் இருக்கு. எனக்கு அது அந்த கியூரியாசிட்டி இருந்துட்டே இருந்தது. படத்துல இருக்கும்போது வந்து எப்படி இதெல்லாம் வந்து நம்ம நினைப்போம் இது மசாலாக்காக சேர்க்கறாங்க போல அப்படி. பட் அது ஹிஸ்டாரிக்கலி ஆக்சுவலி நடந்த உண்மையான நிறைய விஷயங்கள் அதுல இருந்தது. அது செம்ம சூப்பரா இருந்தது. எனக்கு அது படமே ஒரு நல்ல டேக்அவே. ஆப்வியஸ்லி இது பீரியடான மூவி தான், ஏன்னா இது 30 to 60 அந்த மாதிரியான சீசன் அந்த ஏரால வாழ்ந்தவர் தான் அவரு. பட் இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு வந்து அது நம்ம ஸ்டோரி சொன்ன மாதிரியும் ஆச்சு, நமக்குமே அவரை திருப்பி ஒரு தடவை ரிமைண்ட் பண்ண மாதிரியும் ஆச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுதான், எனக்கு தெரிஞ்சு ப்ராபப்லி தட் வாஸ் த ஹோல் ஐடியா ஆஃப் த ஸ்டோரின்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒருத்தரை பத்தி பேசியிருக்கணும், பேசல, ஏன் பேசல, அண்ட் அதை பத்தி பேசும்போது அது எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்கிறதான். ஜிடி நாயுடு படம் வர்றதுக்காக வெயிட் பண்றோம். பட் இருந்தாலும் நீங்க அந்த போஸ்ட் பண்ணிருந்த அந்த போட்டோல 2 லெஜெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஓகே, சத்யராஜ் சார் ஒரு பெரிய ஆக்டர், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அண்ட் மாதவன் சார் அவர் வந்து எல்லா டைப் ஆஃப், அதாவது ஜென்சிக்கும் ஃபேவரட், 90ஸ்க்கும் ஃபேவரட், 80ஸ்க்கும் ஃபேவரட். 2 பேரோட நடிச்சிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூவிக்கு எப்படி கமிட் ஆனீங்க? இது வந்து நான் முன்னாடியே வந்து கிருஷ்ணா சார் கூட வந்து நிறைய ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். இஸ் அ வெரி நைஸ் ஆட் ஃபிலிம் மேக்கர். நிறைய ஆட்ஸ், நீங்க பார்த்த பெரிய பெரிய ஆட்ஸ் வந்து அவர் பண்ணியிருக்காரு.
நம்ம 5 ஸ்டார் மூவி கிருஷ்ணா. 5 ஸ்டார் மூவி கிருஷ்ணா சார் வந்து ஆட்டோகிராஃபர் நடிச்சிருப்பாரு. இஸ் வெரி நைஸ் ஆக்டர். அதே மாதிரி அவர் ரொம்ப நல்ல டைரக்டர்ங்கிறது வந்து அவர் ஒரு எவ்வளவு ஆட்ஸ் எடுத்திருக்கான்னு நிறைய பேர் தெரியும். அந்த ஆட்ஸ் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. இந்த இடம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ற மாதிரியான நிறைய இதுவா பண்ணிருப்பாரு. அவருக்கு நல்ல ஒரு அவருக்கான ஒரு நல்ல ஒரு தீனின்னு நினைக்கிறேன் இந்த படம். ரொம்ப அது இதை புல் ஆஃப் பண்றதுக்கு சாதாரண விஷயம். நீங்க சொன்ன மாதிரி அது முக்கியமான 2 லெஜெண்டுமே வந்து படத்துல இருந்திருக்காங்க. ஸோ புல் ஆஃப் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதை தாண்டி அந்த செட்டா இருக்கட்டும், அந்த பழைய கார்ட்ஸ் அதுன்னு சொல்லிட்டு அந்த பீரியட் ஃபீல் ஆத்தென்டிக்கா கொண்டு வரதுக்கே வந்து அவ்வளவு கஷ்டமா இருந்தது. கரெக்ட். ஏன்னா எல்லாத்தையுமே இப்ப இருக்கிறவங்க வந்து சீக்கிரமா வந்து ஒரு பிளாக் பாயிண்ட் கண்டுபிடிச்சிருவாங்க. இதெல்லாம் வந்து இப்ப இருக்கே, அந்த காலத்துல இது இருக்காதுன்னு அத ரொம்ப கான்ஷியஸா பண்ண. பீரியடிக்கலி அக்யூரேட்டா தான் இருக்கும் படம். கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அண்ட் இது வந்து எனக்கு பெரிய டேக்கவே வந்து எனக்கு மாதவன் சாரும் ரொம்ப பிடிக்கும். ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சாக்லேட் பாய். பட் தென் அவர் வந்து he is also involved so much in the movie. as much as ஒரு ஹீரோ வந்தோம் நடிச்சோம் இல்லாம. இல்ல அவரோட ஃபர்ஸ்ட் லுக்கே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. மாதவன் சாரா அப்படின்னு ரொம்ப யோசிக்க வேண்டியதா. பட் ஆனா எனக்கு வந்து எப்படி இருக்கும்னா நம்ம ஒரு பிரின்சிபல் கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அவர் கூட. ஏன்னா எல்லாமே அவர் எதிர்பார்ப்பாரு. இது ஒரு இடத்துல நம்ம அதிகமா நடிச்சிட்டாலோ இது செட்டிலா பண்ணலான்ற மாதிரி முடிவு பண்ணாலும் அவர் வந்து இது பண்றது வேற, இன்டராக்ட் பண்றது வேற. ஹீல் ட்ரை டு புட் இன் சம் இன்புட்ஸ். ஃபர்ஸ்ட் நாளே எனக்கு வந்து பெரிய ஒரு மோனோலாக் மாதிரி பெரிய டைலாக். அதுதான் எனக்கு முதல் நாள் ஷூட்டிங் நடந்தது. நான் ரொம்ப பயந்துட்டே போனேன். பட் ஒன்ஸ் நான் அதை ஸ்டட்டர் பண்ணாம அதை நான் ஃபுல்லா பண்றேன் அப்படின்னே அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு என்னோட. அந்த சீன் ஸ்டார்ட் ஆகி அப்படி போறதே வந்து அப்படிதான். அந்த அப்போரும் முதல் நாள் ஷூட்டிங் வேற. அது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்கல்ல. அதுலயே அவர் செம்ம ஹாப்பி ஆயிட்டாரு. நல்லா பரவாயில்ல பையன் இதெல்லாம் பண்ணிட்டேன். பட் தென் அவர் அதுக்கு ஒரு அடிஷன் கொடுத்தாரு. இதை இந்த ஸ்டைல்ல சொல்லாம இப்படி பண்ணிப்பாரு அப்படின்னு. நான் அதை இன்னும் டீட்டெயிலா சொல்ல முடியாது. பட் அவர் ஒரு விஷயம் சொன்னாரு. அதை நான் அப்படி பண்ணும்போது அந்த ஹோல் அந்த அந்த எசன்ஸ் புரிஞ்சுது. அந்த சீனோட எசன்ஸ் இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த சீன்ல தான் நான் ஆடிஷனே பண்ணி உள்ள வந்திருந்தேன். அது ரொம்ப பெரிய சீனு. அது பண்ணி தான் நான் உள்ள வந்திருந்தேன். அண்ட் அதுக்கு வந்து அவரு கொடுத்த அந்த அடிஷன் வந்து சோ நம்ம எப்படின்னா இப்ப நம்ம நல்ல பேர் வாங்கியாச்சு முத நாளே. இப்ப இது வந்து அடுத்த ஒரு மாசமும் நம்ம வந்து அதை மெயின்டைன் பண்ண வேண்டியதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. சோ ஏதாவது நம்ம வந்து செட்ல எப்படி ரொம்ப கேஷுவலா இருப்பாரா இல்ல ஸ்ட்ரிக்ட் ஆபீசர்? ஏன்னா நான் வந்து அவரை 2-3 தடவை இதுதான் அவர் வந்து சீன் முடிஞ்சிருச்சுன்னா செம்ம ஜாலியா இருப்பாரு. பட் ஒன்ஸ் அந்த இதுக்குள்ள வந்துட்டோம், அதை நம்ம பண்ணணும், அந்த சீன் இதுன்னு சொல்லிட்டோம்னா சின்ன வேலையா இருக்கு, அதை யாரும் பாக்கலன்னா போய் அவர் பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. அப்ப எல்லாருக்குமே பயம் வந்துடும். ஐயோ. சோ மாதவன் சார் வந்து நாங்க நிறைய இன்டர்வியூஸ்ல பாத்துருக்கோம். பார்க்க பயங்கர ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, நிறைய விஷயங்களை கரெக்ட் பண்ணுவாரு, பார்க்கவே பெர்ஃபெக்ஷனிஸ்ட் மாதிரி தான் இருந்தாரு. சோ செட்ல எப்படி இருந்தாரு? இஸ் ஃபன். பட் தென் அதான் சொல்றேன், லாஸ்ட் டைம் நம்ம ஹாஸ்டல் கூட பைக்ல வந்திருந்தாரு இங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த பட்டாலே கூலா தான் இருப்பாரு, நம்ம ஜாலியா தான் இருப்பாரு. பட் செட்டுன்னு வந்துட்டு அவர் வந்து ஒரு பயங்கர ஸ்ட்ரிக்டான பிரின்சிபல் ஆயிடுவாரு. எல்லாருமே வந்து எல்லா டீம்ல இருக்கிற ஒருத்தருமே வந்து ஏன்னா அவர் நிறைய மெனக்கிடுறாருல்ல. சோ ஆப்வியஸா அவர் மெனக்கிடும் போது they'll expect the same thing with everyone. அது வந்து கரெக்டா அப்படிதானே இருக்கும். சோ அதனால அவரு எல்லாத்தையும் பண்ணுவாரு. நான் முதல் நாள் ரொம்ப நல்ல சீன் நல்லா பண்ணியாச்சு, இது பண்ணியாச்சு, அந்த இம்ப்ரெஷனை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக எந்த பேருமே வாங்கல, பரவாயில்ல நல்ல பேரை வர வாங்கிட்டோம், இதை நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணுமேன்றதுக்காக ஏதாவது அண்ட் அது அவர் ஏதாவது அதுக்கு கோவப்பட்டாலோ இது பட்டாலோ கூட இட் வில் பி ஃபார் த குட் ஆஃப் த ஃபிலிம். நம்மளுக்கு எல்லாருக்குமே சேர்ந்து ஒரு நல்லதாக்காக தான் அவர் கோவமாவோ இருப்பாரு நான் நினைக்கிறேன், இருந்திருக்காரு. எனக்கு அதோட பெரிய டேக்அவேனா வந்து சத்யராஜ் சார் தான். ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப பர்சனலா ஃபன் தானா, அவர் ஃபன் தான், எப்பவுமே ஃபன் தான். அண்ட் ஹி இஸ் வெரி பேஷண்ட். அவரோட வேலையை கரெக்டா பார்த்துட்டு அண்ட் இட் டசன்ட் இத்தனை வருஷமா இருக்கிற பயங்கரமா அவர் நினைச்ச எப்படி வேணா இருந்திருக்கலாம். பட் ஒரு புது ஆர்டிஸ்ட் எப்படி வந்து அவங்க பாட்டு வேலையை முடிச்சுட்டு அழகா வந்து உட்கார்ந்துருப்பாங்களோ அந்த மாதிரிதான் உட்காந்துருப்பாரு. அண்ட் அவரோட லைன்ஸை வந்து திருப்பி பிராக்டிஸ் பண்ணுவாரு. நாம சொல்லும் போது திருப்பி அண்ட் அந்த கவுண்டர் டைலாக் பேசுறது இது பண்றது எல்லாமே நம்ம இது பண்ணாம அசின் இப்போ அங்க பிராக்டிஸ் செஷன் இருக்கு, அடுத்த சீன் போறோம்னா நம்ம அந்த டைலாக் நம்ம சொல்லி பார்த்தோம்னா அவர் வந்து உள்ள சொல்லுவாரு. அவர் எப்படி இதுல காமிக்கான ரோலா இல்ல சீரியஸான ரோலா? எதுவுமே நான் சொல்ல முடியாது, போட்டு வாங்கல எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா பண்ணனா சர்ப்ரைஸ் போயிடும் உங்களுக்கு. பட் இஸ் லைக் சூப்பர் ரோல். நீங்க ஏதாவது ஒரு சீன்ல அவரை பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகி நின்னீங்களா? 2-3 சீன் அந்த மாதிரி இருக்கு. நான் ஆல்மோஸ்ட் இந்த காம்போல வந்து நிறைய சீன் இருக்கு. அண்ட் எனக்கும் அவருக்கு காம்போ இருந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்ம ஐகான் அதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு சிலரால தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். கரெக்ட். அண்ட்
சினிமாவை பத்தின ஒரு அறிவு, சமூகம் பத்தின அறிவு, இது எல்லாமே தெரிஞ்ச அப்புறமா நம்ம வந்து யாரை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறோங்கிறதுல வந்து ரொம்ப கவனமாவே இருக்கேன். அப்படியும் நம்ம எல்லாமே தெரிஞ்சும் எல்லாருமே தெரிஞ்சுன்னு சொல்ல, அந்த இக்னோரன்ஸ் போய் ஒரு கிளாரிட்டி வந்த அப்புறமும் கூட இவர் பார்த்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் வந்து அவரு. ஸோ அவரோட சித்தாந்தம் எல்லாத்தையுமே நான் ரொம்ப ஃபாலோ பண்றாரு. ஸோ அதெல்லாம் பத்தி அவர்கிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்றதுக்கும், அவர் நேர்முகமா பார்த்து முதல்ல எனக்கு எப்படி இருந்தது, நான் எப்படி ஆனேன், என்ன போனேன் அப்படின்ற மாதிரி அவர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ற அளவுக்கு நாம ஒரு இடத்துல இருக்கோம் அப்படிங்கறதே எனக்கு பயங்கர கிரேட்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். ஓகே, இப்போ நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு சில விஷயங்கள் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னன்னா, இங்க ஆரம்ப காலத்துல நம்ம யூடியூப்ல இருந்துதான் வந்து நம்ம மூவிக்கு வந்திருக்குன்றப்ப ஸ்டார்டிங்ல வந்து நமக்கு டயலாக்ஸ் எல்லாம் கம்மியா தான் இருந்திருக்கும், ரொம்ப பேசியிருக்க மாட்டோம். சோ அதுக்காக மெனக்கெடுதல் கம்மியா தான் இருக்கும். பட் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அந்த டயலாக் அவ்வளவு பெருசு, நான் பிராக்டிஸ் பண்ணேன். சோ இந்த அதாவது ஒண்ணுமே டயலாக் பேசாம இருந்து நிறைய டயலாக் பேசுறப்ப உங்களோட ஹோம் ஒர்க், நீங்க உங்களோட எஃபர்ட்ஸ் ஒரு மூவிக்கும், ஏன்னா அந்த ரோலுக்கு ஏத்த மாதிரி நீங்க டயலாக் பிராக்டிஸ் பண்ணணும். உங்களோட பாடி லாங்குவேஜ், உங்களோட கெட்டப் எல்லா மூவிலுமே வேற வேற இருக்கு. சோ உங்களோட ஹோம் ஒர்க் செக்மெண்ட் எப்படி இருக்கும்? சோ இப்போ ஏன்னா ஆரம்ப கட்ட காலத்துல நம்மளுக்கு ஃப்ரேம்னு கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஃப்ரேம் செட்டப் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு இடம் இருக்கு, ஃபில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்மள ஒரு ப்ராப்பர்ட்டியா யூஸ் பண்ற ஒரு இதுல கூட இருக்கு. பட் அந்த இடத்துல நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், அது நம்ம இடத்துல நம்ம எப்படி ஸ்கோர் பண்ண முடியும்? அங்க இருக்கிற அந்த ஹீரோ, வில்லனோ, ஹீரோயின், கேரக்டர், இவங்களை தாண்டி நம்மள வந்து மக்கள், ஏன்னா இவ்வளவு பெரிய தியேட்டர்ல வந்து நம்ம பக்கம் இப்படி கண்ணு திரும்புறதுக்கு நாம ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு அதுக்காக நம்ம ரொம்ப மெனக்கெடுவோம். ஸோ அப்படி நாம வந்து ஒரு ஃப்ரேமோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், ஒரு இடத்துல இருக்கிறதோட வேல்யூ தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு சீனே நாம தான் நகர்த்தி கொண்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்கு வரும்போது அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு 10 டைம்ஸ்ங்கிறது நம்மளுக்கு வந்து, ஏன்னா ஒரு ஃப்ரேம் கிடைக்கிறதுக்கு நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ ஆப்வியஸா வந்து அந்த இடத்துக்கு நம்ம வரும்போது அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். தமிழ்லேயே சொல்லிடுறேனே, ஒரு 1000 ரூபாவை எப்படி ஒருத்தர் செலவழிக்கவும் சேமிக்கவும் தெரிஞ்சாதான் அவனுக்கு வந்து 1 கோடி ரூபாவை கரெக்டா சேமிக்கவும் செலவழிக்கவும் யூஸ் பண்ணவும் தெரியும். அந்த மாதிரிதான். ஸோ அந்த மாதிரிதான் அது. ஸோ நம்ம அப்படி வேல்யூ தெரிஞ்சாதான் நம்ம பண்ண முடியுன்றதுக்காக நம்ம அந்த குட்டி ஃப்ரேமே நம்ம வந்து ஆசைப்பட்டு நம்ம நின்று இது பண்ணிட்டு அன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது அவ்வளவு ஜாலியா போயிருப்போம். அன்னைக்கு ஃப்ரேம் கிடைச்சிச்சு, ஐயோ ஜாலி, நான் இருந்தேன், இங்க இருந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. சோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு சீனை நாம தான் கடத்தி இதை Aல இருந்து Bக்கு கொண்டு போறோம்ன்ற மாதிரி ஒரு இடத்துல வரும்போது அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். அதுலயும் உங்களோடது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க டைரக்டாவே வந்து ஒரு மூவில தான் வரீங்க அப்படின்னா நிறைய பேர் நோட்டீஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்திருக்கும். பட் நீங்க டிஜிட்டல்ல இருந்து சின்ன திரை இந்த மாதிரி ஆல்ரெடி நீங்க எல்லா வீட்டுக்குள்ளேயுமே ஒரு ஃபேஸ் வந்து நீங்க ரெஜிஸ்டர் ஆயிருப்பீங்க. சோ பெரிய துறையில நீங்க பாக்குறப்ப இவரு அந்த சீரீஸ்ல வந்தாரு, அவர் தானே இவரு நம்ம ஷார்ட் பிலிம்ல பார்த்தோமே, அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் நல்ல பேஸா அமைஞ்சது. அது உண்மைதான். அது வந்து இப்ப நான் யூடியூப் பண்ண காலமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், தியேட்டர்ல பார்க்கும்போது ஒரு 4 பேர் மட்டும் கத்துவாங்க அந்த ஸ்டார்டிங். ஏன்னா அவங்க யூடியூப்ல என்னோட வீடியோஸ் பார்த்திருப்பாங்க, இது டெம்பிள் மங்கீஸ் பார்த்திருப்பாங்க, இல்ல ஏதோ ஒரு ஷார்ட் பிலிம்ல என்னைய பார்த்திருப்பாங்க, இவன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு 4-5 பேர் மட்டும். சோ இப்போ வந்து போகும்போது ஒருத்தர் பாத்துக்கிறாங்க, ஓ இவன் இந்த படத்துல இரும்புத்திரியில வந்தானே, அந்த இது வேற மாதிரி அப்படின்ற மாதிரி நான் காது படம் கேட்டிருக்கேன். அது ரொம்ப நல்லா இருக்கும் அது கேட்கறது. அது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு பூஸ்ட், அந்த பையன்டா அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர்ல படம் முடிச்சுட்டு திரும்பி வைப்பாங்க, சார் நீங்களா, நான் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன், கேட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அது நல்லா இருக்கும், அது ஒரு நல்ல ஃபீல் அது. அண்ட் அது அந்த ஃபாலோயிங் அதெல்லாம் தாண்டி வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இப்போ நான் ஸ்டார்டிங் கரியர்ல இருக்கும்போது விஜய் சேதுபதி சார் வந்து துரு அந்த மாதிரி ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் பண்ணி, நலன்குமார் சாமி இவங்கெல்லாம் வந்து ஷார்ட் பிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து அதை பார்க்கும்போது பண்ணையாரம் பத்மினி போய் நான் தியேட்டர்ல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச யாரோ வளர்றாங்க, அவங்களோட இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து நம்ம பாக்குறோம். சடனா அவர் வந்து ஒரு அதேதான் நாம யாரோ நம்மளுக்கு தெரிஞ்சு, எனக்கும் அவருக்கும் 2 தடவை ஏதோ காம்படிஷன் இதுவே தான் பார்த்துருக்கேனே தவிர்த்து அவர் எனக்கு வேற பர்சனலா எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா எனக்கு ஒரு சந்தோஷம், அவர் வளர்றாரு அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்ச. இன்னைக்கு விஜய் சேதுபதி சாரை பாக்குறப்ப என்ன ஃபீல் இருக்கு? அது ஒரு எனக்கு நாமளே வின் பண்ண மாதிரி. கண்டிப்பா அது வந்து அது அவர் ஒரு பாத்வே இங்க எல்லாத்துக்குமே கிரியேட் பண்ணி தராருன்னு நினைக்கிறேன். அவர் பாருங்க, அவரு யாருமே வந்து அவர் ஹிந்திக்கு போற நினைச்சு பாக்கல, யாருமே நினைச்சு பாக்கல. பட் அவர் இப்ப பாத்தீங்கன்னா ஃபேமிலி மேன் சீசன் 3 வரைக்குமே போட்டு பயங்கரமா கலக்கிட்டு இருக்காரு. பர்சியா இருக்கட்டும், மேரி கிறிஸ்மஸா இருக்கட்டும். அண்ட் அவர் ஒரு பாத்வே, அவர் ஒரு வேற பண்ண முடியாத அளவுக்கு அவரோட growth இருக்கு. அது உண்மையிலே அவரே சொல்லியிருக்காரு, அவர் நானே எக்ஸ்பெக்ட் பண்றது கிடையாதுன்னு தான் அவரே சொல்லியிருக்காரு.
அது நல்லா இருக்கு. அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச யாரோ வளர்றாங்க. நிறைய பேருக்கும் விஜய் சேதுபதி ரொம்ப கனெக்ட் ஆவாரு. சின்ஸ் அவரோட கெரியர் வந்து துபாயில இருந்து தான் வளர்ந்தது அப்படின்றது. நாமளும் ஒரு நாள் விஜய் சேதுபதி மாதிரி ஷைன் பண்ணலாம் அப்படிங்கிற நமக்கு தெரியும். ஒரு ப்ரெடிக்ட் பண்ணிருப்போம் அப்பவே. இன்னொருத்தரோட அந்த ப்ரெடிக்ஷன் லிஸ்ட்ல நாம இருக்கோங்கிறதே இது ஒரு கிரேட். நாங்க யாருமே ப்ரெடிக்ட் பண்ணாத ஒரு விஷயம். மேபி நீங்க அந்த டைம்ல மேனிஃபெஸ்ட் பண்ணிருப்பீங்களான்னு தெரியாது. மெர்சல். சோ மெர்சல் வந்து நிஜமாவே மெர்சலா தான் உங்களுக்கு அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கும். நிறைய பேர் வந்து ஏங்கிட்டு இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதுவும் உங்களுக்கு கிடைச்ச அந்த சீன் இருக்கு, பிளாஷ்பேக் சீன்ல வந்து நீங்க ஒரு சூப்பரான கெட்டப்புங்க. அது வந்து பாக்குறதுக்கே பயங்கர மாசான கெட்டப். அது எனக்கு வந்து நீங்க சொல்லுங்க, தளபதியோட ஃபர்ஸ்ட் நீங்க மூவி நடிக்க போறீங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கும்ல? ஆமா. இது வந்து மூவி அந்த பயங்கர சர்ப்ரைஸ் தான் எனக்கு. எப்படி ரியலைஸ் பண்ணீங்க அந்த மொமெண்ட்? ஜான் 29 வரைக்கும் எனக்கு தெரியாது. ஓகே. ஜான் 29 வரைக்குமே நான் மெர்சல்ல இருப்பேன்றத எனக்கு தெரியாது. ஓகே. 31 இந்த மாதிரி கூப்பிடுறாங்க. நானும் ஜிகே விஷ்ணு சார் அந்த படத்தோட கேமராமேன் வந்து ஒரு கண்ட்ரோல் லிட்னு யூடியூப்ல ஒரு சீரிஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. அதை வந்து அட்லீஸ்ட் சார் பார்த்துருந்தாரு, பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சிருந்தாரு. அப்போ பட் தட் டைம் வந்து இட் வாஸ் திங். இந்த மாதிரி டேரக்டர்ஸ் எல்லாம் அப்பதான் சோசியல் மீடியாலாம் வர ஆரம்பிச்சு ஒரு கொஞ்சம் நல்லா ஃபேமஸான டைம். ஸோ அந்த மாதிரி கம்யூனிகேட் பண்றதோ அப்ரிஷியேட் பண்றதோ நடந்துகிட்டு இருந்த டைம் அது. ஒரு நான் சொல்றது 16, 17, 18 அப்ப அந்த மாதிரி மெசேஜ் வந்து சந்தோஷப்பட்டேன். சார் தேங்க்யூ சார், இந்த மாதிரி கூப்பிடுங்க சார் அப்படின்னு. கூப்பிடுறேன்ப்பா கண்டிப்பா அப்படின்லாம் சொன்னாரு. பட் திடீர்னு பார்த்தா ஜிகே விஷ்ணு ஃபோன் பண்றாரு. வந்துச்சா கால் வந்திருக்குமே உனக்குன்னாரு. என்ன காலு? இப்போ வரலையா? அப்போ வரும் வை அப்படின்னு சொல்லி வச்சுட்டாரு. அவரை பார்த்தா அட்லியா சார் ஆபீஸ்ல இருந்து கால் வந்தது. போனோடனே பார்த்தோன்னா கரெக்டா இருப்பான். கெட்டப் எல்லாம் போட்டாங்க, எல்லாம் போட்டாங்க. இவன் கரெக்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்குடா கரெக்டா இருப்பேன், என்னடா சொல்லுங்க ஏதாவது அப்படிங்கிற மாதிரி பார்த்தா February 2 வந்து பூஜைக்கு கூப்பிட்டாங்க. பூஜையில டக்குன்னு நிக்க வச்சாங்க. டக்குன்னு பார்த்தா வந்து நான் அப்ப வரைக்குமே வந்து எனக்கு ஐடியா கிடையாது. பூஜையில இல்ல, பூஜைக்கு அப்புறம் தான். பூஜைக்கு அப்பதான் வந்து என்ட்ரி ஆகுறது. பார்த்தோன்னே எனக்கு, ஏன்னா அந்த கெட்டப்ல வேற யாருமே பார்த்தது கிடையாது. ஓகே. அந்த மெர்சல் அவர் வந்து ஆக்சுவலி இந்த சால்ட் அண்ட் பெப்பர் கேட்டேன். ஓகே. ஆனா அப்ப யாருமே அப்ப அந்த ஐடியா கூட ஐடியா ஆஃப் தாட் கூட யாரும் கிடையாது. ஓகே. அவர் பார்த்தது உங்க மைண்ட்ல ஏதாவது ஒரு டயலாக் ஓடுச்சா? ஆமா, நான் பிச்சுமணி மாதிரி குசேலன் படத்துல வந்து பசுபதி நின்னு பாத்துட்டு இருப்பாரு. அந்த மாதிரிதான் நான் பாத்துட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட். ஏன்னா அவ்வளவு கூட்டம். அப்புறம் அட்லி சார் தான் வந்து கூப்பிட்டு இங்க வா உள்ளவான்னு சொல்லி என்னையும் பூஜையில எல்லாம் நிக்க வச்சாங்க. அப்ப பக்கத்துல நின்னுட்டு எனக்கு நம்பவே முடியல. நீதானா அந்த மாதிரி மொமெண்டா அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 நாள் கழிச்சு தான் எனக்கு ஆக்சுவல் சீன்ஸ் வந்து, அதுக்கு முன்னாடி சும்மா நிக்கிறது அந்த மாதிரி தான் இருந்தது. சீன் டைலாக், அந்த சிட்டுக்குருவி டைலாக் ஒண்ணு இருக்கும், அதுதான் ஃபர்ஸ்ட் சீனு. அது நடந்தோன்னு வந்து அப்புறம் கேட்டார், நீ என்ன பண்ணிருக்க சார்? இந்த மாதிரி யூடியூப் ஸ்பேஸ்ல இருந்திருக்கேன், இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிருக்கேன், ஸ்பூஃப்ஸ் எல்லாம் பண்றேன். ஸ்பூஃப் பண்ணுவியா? எடுத்துட்டு வந்து காட்டு அப்படின்னு. அவரை பார்த்ததே வந்து நீங்க சர்ப்ரைஸா இருப்பீங்க. ஆமா, பேசுறாரு, பேசுறாண்டி ஒர்க் வர கேக்குறாருன்னு சொல்லிட்டு என் பையன். ஏன்னா என் ஸ்பூஃப் எல்லாமே சினிமா பத்தி இருக்கும். அதுவும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அது ஈஸியா யாரும் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது. அப்போ அந்த யார் இவருன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு அவர் கேட்டாரு. அடுத்த நாள் 2வது நாள் மறந்துருப்பாரு அப்படின்னு நினைச்சாரு. நம்ம காட்ட வேணாம், எதுக்கு அதோட காட்டி தேவையில்லாம பேரு கெட்டு போக போகுதுங்க. அப்ப ஞாபகப்படுத்தி என்ன கேட்டேன்னு என்னாச்சு அப்படின்னாரு. ஐயோ கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்ப எடுத்து வந்து காட்டினேன். பார்த்துட்டு வந்து சிரிச்சாரு பயங்கரமா. அவர் வந்து ஐயோ இதுக்கு நான் சிரிக்க கூடாது, ஆனா வேற வழியில சிரிப்பு வருதுங்கிற மாதிரி நிறைய சிரிச்சிட்டு இருந்தாரு. அது என்ன படுத்துற அது வந்து யார் யாருன்னு அந்த வீடியோ இருக்கும். வருத்தப்படாத வருத்தப்படாத நடிகர் சங்கம் சொல்லிட்டு ஒரு வீடியோ. அது எந்த படத்தோட ஸ்பூஃப்? நிறைய படங்கள், நிறைய ஹீரோஸ பத்தின ஒரு வீடியோ நம்ம பாக்குறோம். ஆமா, அந்த பத்தின ஒரு இது பார்த்துட்டு அவர் வந்து ரொம்ப சொல்லிட்டு டேய் இது பண்ணி சினிமாக்குள்ளே வந்துட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா வந்து அந்த படத்திலேயே ஒரு இடத்துல இந்த டைலாக் அவரே பிளேஸ் பண்ண சொன்னாரு. ஓகே. என்ன? நித்யா மேனன் அந்த இதுல அந்த ட்ரெயின்ல ஏறி போவாங்க, இவரும் போயிட்டு பண்ணாரு. 19 புள்ளன்னு நான் கேட்டேன், சார் இங்க போடலாமா அந்த டைலாக்னு கேட்டோன்னு அவருக்கு சிரிப்பு. அந்த வந்து அது ஒரு 6 டேக் எடுத்தாங்க. 6 டேக்குமே அவர் சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா அவருக்கு அந்த அதுல யாரையா ஒரு எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு அப்படிங்கறது அந்த டைலாக். அதை சொல்ல சிரிக்கிறாரு வந்து. அதுக்கப்புறம் எடுத்துட்டாங்க. பட் ஆனா அது ரொமான்ஸ் போர்ஷன் நல்லா வைக்க முடியல. அது அதுக்கப்புறம் நித்யா மேனனுக்கும் அவங்களுக்கும் அந்த மேம்க்கு அவங்களுக்கும் அந்த ரொமான்ஸ் போர்ஷன் போனதுனால அந்த டைலாக் வைக்க முடியல. பட் மை சர்ப்ரைஸ், சர்க்கார் படத்துல அதே டைலாக் வரும். அவரு அது ஆக்சுவலா வந்து முருகதாஸ் சாரோட ரமணா படத்தோட டைலாக் தான் அது. அந்த டைலாக் தான் நான் வந்து சிங் கெட்டப்ல போட்டு நான் பேசியிருப்பேன் அந்த வீடியோல. அந்த டைலாக் வந்து ஏர்ந்த படத்திலேயே வந்து விஜய் சார் பேசுறாரு.
ஸோ அது செம்ம ஜாலியா இருந்தது எனக்கு. செட்ல எப்படி இருப்பாரு தளபதி? பயங்கர எல்லாருமே சொல்லுவாங்க. சீரியஸ்லி அவர் பண்ணாதான் சூப்பர் ஃபன். இஸ் லைக் செம்ம ஜாலியான டைப். ஓகே. பட் தென் அவர் வந்து ரொம்ப அந்த ஒரு அவருக்குள்ள ஒரு குட்டி ஒரு சர்க்கிள் வச்சு இப்போ நான் சொல்றது வந்து 17 ஐ திங்க் இப்போ அவர் எப்படி இருக்காரு, எப்படி அவரோட எவ்வளவு சீரியஸா இப்போ பாலிடிக்ஸ் அது நிறைய போயிட்டனால மேபி இஸ் பிகம் சீரியஸா எனக்கு தெரியல. நான் அதுக்கப்புறமா சர்க்கார்ல பார்த்தேன், சர்க்கார்ல பிகில்ல பார்த்தேன், போயிட்டு என் பர்த்டேக்கு நான் போய் சும்மா பிளெஸிங்ஸ் வாங்குறதுக்காக போய் பார்த்தேன். இஸ் ஃபன். அவரோட அந்த கம்ஃபர்டபுள் சர்க்கிள்ல அவர் ரொம்ப ஜாலியா இருப்பாரு, ஜாலியா கலாய்ப்பாரு, எல்லாரையும் இது பண்ணுவாரு. அந்த மாதிரிலாம் நிறைய இதெல்லாம் குட்டி குட்டி சின்ன சின்ன மெர்சலாய் பார்த்த மொமெண்ட் எது? மெர்சல் படத்தோட ஷூட்டிங்ல ஜாலியா ஒரு மொமெண்ட்னா வந்து சூர்யா சார் வந்து டைலாக் பேசிட்டு இருந்தாரு. அப்போ அட்லீஸ்ட் அது திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருந்தாரு. அப்போ வந்து என்கிட்ட சொல்றாரு, நான் தான் பக்கத்துல நின்றுட்டு இருக்கேன், இப்படிதான் குஷி என்னை ரீடேக் கேட்டுக்கிட்டே இருப்பாரு, பாரு எப்படி இதுதான் கர்மாங்கிறது அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி இருக்காது. அப்புறம் அந்த கண்டினியூஸ் ஷாட் உங்க டான்ஸ் ஒண்ணு சண்டிகர்ல வந்து யாருமே கிடையாது. சண்டிகர் ஜெய்சல்மர்ல போன ஷூட்ல எல்லாம் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் யாருமே இல்ல. விஜய் சார், நித்யா மேனன் தவிர்த்து, அவங்க மேம் தவிர்த்து நான் மட்டும் தான். ஆமா, நீங்க தான் அந்த பேக்ரவுண்ட்ல அந்த 3-4 நாள் தான் அங்கதான் எடுத்தாங்க. அப்புறம் வந்து குட்டி பையன் அவள் தான் ஆர்டிஸ்ட். மத்த எல்லாருமே நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ ஐ காட் லாட் டைம் டு ஸ்பெண்ட் வித் போத் நித்யா மேனன் மேம் அண்ட் ஆல்சோ விஜய் சார். நான் நிறைய உட்காந்து பேசுவேன். அப்போவுமே சொல்லுவார், நீங்க ஹிந்திலாம் பண்ணலையான, கத்தியில ஹிந்திலாம் பேசியிருக்கீங்கல்ல, உங்களுக்கு அந்த ஐடியாவே இல்லையா அப்படின்னு கேட்டப்போ, நம்மளுக்கு எப்பவுமே தமிழ் தான், நம்ம நாடு நம்ம இங்கதான் அப்படிதான் பேசுவாரு. அப்போ மேபி அவர் இங்க சொன்ன வார்த்தை ஒரு இதுல இருக்கும் அப்படின்றது எனக்கு ரொம்ப அதிசயமா தான் இருந்தது. ஆல்சோ திஸ் ஹேப்பன். நான் வந்து முதல்ல வந்து அவர் சும்மா சஜஷன் கேட்கற மாதிரி கேட்பாரு, யாரு இப்போ எந்த டைரக்டர் எல்லாம் பண்றாங்க, அடுத்து எந்த ஒரு படம் 2 படம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல இது பண்ற மாதிரி யாருனா இருக்காங்களா. வந்து நான் வந்து ரத்னா படம் அவரோட பேர் சொன்னேன், மேதமன் அப்பதான் வந்துட்டு இருந்தது. அவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் பாத்துருக்கேன். மேதமன் நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும். அதை தாண்டி நான் வந்து அது வந்து ரொம்ப சரியலா இருக்கு. நான் சொல்றதுக்கே எனக்கு வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. கேட்கும் போதே அவர் இப்படி எல்லாம் கேட்பாரா? ஏன்னா அவர் கேட்கணும்ன்றது கிடையவே கிடையாது. அதுதான் சொல்றேன், நான் ரொம்ப சின்ன பையன், ரொம்ப இது. ஆனா he wants to know everything. இன்னைக்கு என்ன சீன், இன்னைக்கு என்ன நடக்கிறாங்க, இன்னைக்கு என்ன வெளியில என்ன போயிட்டு இருக்குங்கிற மாதிரி. சோ அந்த மாதிரி சின்ன இது ட்விட்டர்ல வர நியூஸை பத்தி கேட்பாரு, இந்த மாதிரி இதை பத்தி கேட்பாரு. அப்போ வந்து அப்படி கேட்கும் போது நான் சொன்ன பேர் வந்து லோகேஷ் கனகராஜ்ன்ற பேரு. ஓகே. ஐ திங்க் அப்போ வந்து மாநகரம் மட்டும் தான் வந்திருந்தது. மாநகரம் மட்டும் தான் வந்திருந்தது. லோகேஷ் கனகராஜ் சாருக்கும் எங்களுக்கு டெம்பிள் மங்கிக்கும் ஒரு இது இருந்து நாங்க ஒரு ஷோஸ் எல்லாம் பண்ணிருக்கோம், நாங்க கனெக்ட் பண்ணிருக்கோம். எங்க எல்லாருமே அவருக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் எங்க ஆர்டிஸ்ட் நிறைய பேர், ஷாரா, ரிஷி, நிறைய பேர் அவங்க வந்து யூஸும் பண்ணிருக்காரு. ஸோ வி நோ ஹிம் பர்சனலி. அதனால வந்து அப்போ வந்து சார் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து இஸ் டன் ஒன்லி மாநகரம் போட்டு விட்டுட்டீங்க. அப்படி அதுதான் அட்ரஸ். நான் வந்து அவர் சூப்பரா பண்ணுவார், நான் அப்ப மாநகரம் பாருங்க இந்த மாதிரி இதுவா இருக்கு அப்படின்னு. என்னாலதான் அவர் செலக்ட் பண்ணாருலாம் சொல்ல. அது வந்து ப்ராபப்ளி என்னை மாதிரி ஒரு பேர்கிட்ட கேட்டிருக்கலாம். அவங்க ஒரு 50-60 பேர் வந்து அவர் பேரை சொல்லியிருக்கலாம். ஆர் லைக் லேட்டர் அவரே வந்து அவரோட அனலைசேஷன் பண்ணி அவர் டீம் எல்லாம் இதெல்லாம் பண்ணி தான் நடந்திருக்கும். பட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் என் வாரில இருந்தா அவர் வந்துச்சு. அது நான் போனும் பண்ணி சொன்னேன் லொகேஷன் வந்து, அண்ணா விஜய் சார் உங்க கேட்டாரு அந்த மாதிரி, நான் உங்க பேர் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவரு நான் முதல்ல போன ஆடிஷன் வந்து மாநகரம்க்கு தான். என் வாழ்க்கையிலே நான் போன ஆடிஷன் வந்து மாநகரம் தான். பட் சொன்னாரு இந்த மாதிரி, இல்லடா இந்த மாதிரி நாங்க எல்லாமே எடுத்துட்டோம் ஆல்ரெடி, நீ அவன் என் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பாத்துருக்க. ஸோ அது நடந்தது. இதெல்லாம் ரொம்ப சரியில்லை இத்தனை வருஷம் கழிச்சு பேசுறதுக்கு. ஏன்னா இப்ப லோகேஷ் அவரும் வந்து அந்த வேற ஒரு ரேஞ்ச்ல வேற ஒரு பொசிஷன் போயிட்டாரு, வேற ஒரு இடத்துல இருக்காரு. விஜய் சாரும் அந்த மாதிரி இப்போ லைக் இஸ் லைக் வெறும் சினிமா மட்டும் இல்லாம பாலிடிக்ஸ் வரைக்கும் போய் அவர் வேற ஒரு இடத்துல இருக்காரு. சோ விஜய் சார் பாலிடிக்ஸ் போயிட்டாரு. நீங்க சொல்லுங்க 2026ல உங்களோட சப்போர்ட் யாருக்கு? இல்ல லைக் ஐம் ஹாப்பி, ஐம் ரியலி ஹாப்பி. அவர் வந்து அவரை மாதிரி ஒருத்தர் வந்து அவர் வந்தாலும் ஹாப்பி தானே? அவர் வந்தாலும் ஹாப்பி. உங்க ஓட்டு அவருக்கு தானே? இல்ல as in அவர் வரதும் எப்படி சொல்றது, அப்படி ஒரு கேண்டிடேட் வரது எனக்கு சந்தோஷம். அவர் வின் பண்றாருங்கிறதுல இருந்து நம்ம கையில இல்ல. ஆப்வியஸா தமிழ்நாடு மைண்ட்ல தான் இருக்கு. பட் அவர் சினிமா விட்டு போறது கஷ்டமா தான் இருந்தாலும் ஐம் ஹாப்பி தட் ஒரு அவரை மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சனா வந்து ஒரு கேண்டிடேட்டா வர்றது வந்து ஐ திங்க் எல்லாத்துக்குமே நல்லதுன்னு நினைக்கிறேன். அது வந்து அது எதிர்கட்சியா இருந்தாலும் நல்லது, கேள்வி கேட்கிற இடத்துல இருந்தாலும் ரொம்ப நல்லது, அவர் வந்தாலும் ரொம்ப நல்லது. இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தப்ப நீங்க மீடியால இருக்கீங்க. சோ உங்களோட தாட் என்னவா இருந்துச்சு? somehow I expected.
எக்ஸ்பெக்ட் நான் சொன்னேன் இல்ல, அந்த somehow I expected this to happen. இது எப்போ நடக்கும்ங்கிற மாதிரி தான் நான் வந்து ஒரு இதுல இருந்தேன். இது நடக்கும்னு தெரியும், அது எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியல. பட் ஆனா நான் கண்டிப்பா ஒரு படத்தை விடுவார்னு நான் அப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அவர் கொடுப்பார் நான் நினைச்சே பார்க்கல. தட் ப்ராபபிலி எம்ஜிஆர் சார் இந்த மாதிரி இந்த மாதிரி அவர் வந்து எல்லாரும் இருந்திருக்கலாம், ஒரு விஜயகாந்த் சார் இந்த மாதிரி ஒரு படமோ ஏதாவது ஒண்ணு பண்ணுவாரு, இந்த ஒன் லாஸ்ட் டைம்னு வர அளவுக்கு வந்து அது ரொம்ப அது கேட்க ஒரு மாதிரி பதறமா இருக்கு. எனக்குமே இப்ப அந்த லாஸ்ட் டைம் அப்படின்ற வார்த்தையே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ ப்ராபபிலி லெட்ஸ் see I'm happy. அது எப்படி இருந்தாலும் சந்தோஷம் தான். அது வந்து என்ன ஆனாலும் சரி, நான் சொன்ன மாதிரி அதுதான் ஒரு எல்லாத்துலயுமே நம்ம படத்துல இருக்கிற மாதிரி பாலிடிக்ஸ்லயும் ஒரு பவர் பிளே இருக்கும் கண்டிப்பா. ஸோ நல்ல ஒரு ஓதி ஆப்போனன்ட் ஒருத்தர் வந்து வரும்போதுங்கிறது வந்து அது ஒரு இதுவாகவே ஒரு என்வரான்மெண்டே கொஞ்சம் நல்ல ஒரு இதுவாக தான் ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் ஹாப்பி இயர். நீங்க ஹாப்பினா நாங்களும் ஹாப்பி. சோ உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ வந்து ஜிடி நாயுடு ரேப் பண்ணியாச்சு, இதுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் நாயுடு, அப்புறம் ஜீவா சார் கூட ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் விஷ்ணு விஷால் சார் கூட கட்டா குஸ்தி 2 பண்ணிட்டு இருக்கேன். மார்ஷல் கார்த்தி சார் அது போகுது, நிறைய லைன் அப் இருக்கு. ஆமா, பட் தென் அது எல்லாம் எண்ட் ஆகி நம்ம அடுத்த வருஷம் இது ஆயிடும்னு நினைக்கிறேன். அண்ட் நல்ல இன்னொரு இண்டி படம் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐம் ஹாப்பி. அது இந்த வருஷம் செகண்ட் ஹாஃப் நல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இதுவா இருந்தது. பட் ஹார்ட் பீட் சார்ட் ஆஃப் ஃபில்ம் மை ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஹார்ட் பீட் பத்தி கேட்கல அப்படின்னா நிறைய பேருக்கு ஹார்ட் பீட் போயிடும். ஹாட் ஸ்டாரோட ஹார்ட் பீட் இதுவே டங் ட்விஸ்டர் மாதிரி இருக்குல்ல, ஹாட் ஸ்டார் ஹார்ட் பீட். சோ ஹார்ட் பீட் 2க்கு நீங்க எப்படி ஒரு கண்டென்ட்ட பார்த்து நீங்க அதுல கமிட் ஆனீங்களா இல்ல? எனக்கு ஹார்ட் பீட் 1லயே கூப்பிட்டாங்க. பட் எனக்கு அந்த டைம்ல கேப்டன் மில்லர் எல்லாம் போச்சு, நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். 2-3 வேற ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருந்தது. என்னால அந்த கமிட்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்க முடியல. அவங்க 6 months மாதிரி கேட்டாங்க. பட் ஹார்ட் பீட் 2 வரும்போது தே ஃபிகர்ட் அவுட் இது எப்படி பண்ணலான்ற அளவுக்கு ஒரு ஃபிகர் அவுட் பண்ணாங்க. பட் தென் ஆல்சோ எனக்கு கொஞ்சம் டஃபா ஹானஸ்டா நான் சொன்ன மாதிரி எப்படின்னா, இப்போ நான் ஒரு புது பையனா இருந்தா அது எனக்கு ரொம்ப நல்ல பிளாட்ஃபார்ம். ஏன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஒரு மாசத்துல இத்தனை நாள் ஷூட்டுங்கிறது ரொம்ப நல்ல இதுவா இருந்திருக்கும். இல்ல நான் எஸ்டாப்ளிஷ்டா இருந்தா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் அவங்க வந்து மாத்தி தான் ஆகணுன்ற மாதிரி இருக்கும். பட் ஐம் சம்வேர் இந்த மிடில் ட்ரைங் டு கோ அப்புங்கிறனால எனக்கு வந்து நான் இங்கேயும் இம்பார்ட்டண்டா இருப்பேன். ஏன்னா இங்கேயும் எல்லாமே லீட் ஆக்டர்ஸ் தான். நான் நடிக்கிறது எல்லாமே பெரிய பெரிய ஆக்டர்ஸ், அவங்க ஹீரோஸ் எல்லாருமே வந்து பெரிய பெரிய ஹீரோஸ். ஸோ நம்ம டேட் சேஞ்ச் அங்கேயும் பண்ண முடியாது. இவங்களும் வந்து ஒரு மாதிரி ஷெட்யூல் பண்ணி இருக்கறனால இங்கேயும் நம்ம வந்து டேட் கொடுத்துட்டு மாற்ற முடியாது. ஸோ ஓட்டம் எனக்கு தான் ரொம்ப அதிகமா இருந்தது. அங்கேயும் போயிட்டு சீசன் 3ல நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? எனக்கு ஹானஸ்டா தெரியல. எனக்கு சொல்ல முடியல. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ ஜான், ஃபெப், மார்ச் எனக்கு வந்து லைன் அப்ஸ் நம்ம பண்ற படம் எல்லாமே இருக்கு. ஸோ எனக்கு வந்து அது அந்த சர்டனா பதில் சொல்ல தெரியல. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் எனக்கு தெரியும். நல்ல ஒரு ரீச் இருந்துச்சு வெப் சீரிஸ்ல. உங்களோட ரோல்மே சரி, கமலக்கண்ணன் அப்படின்னு நிறைய இடங்கள்ல அது ஒன்னும் ஸ்டாண்ட் அவுட்டும் ஆச்சு. அத மேபி ஸ்லாங் வந்து கொஞ்சம் வசூல்ராஜா கமல் சார் ஷேட் பண்ண அவர் வந்து சார் வந்து ஒரு தீபக் சார் தான் எழுந்தது. அவர் வந்து அதோட அந்த இன்ஃப்ளூயன்ஸோட இதுல தான் எழுதினார். அவர் அந்த வசூல்ராஜால வந்து ஒரு இவங்களை விட இந்த ஸ்டூடெண்ட்ஸோட வயசான ஒருத்தர் வந்து வராங்க. அவர் வந்து இஸ் ட்ரைங் டு பிளெண்ட் இன் வித் எவ்ரி ஒன் அப்படிங்கறது தான் வந்து அவர் எழுதின இதுக்கான அந்த இன்ஸ்பிரேஷன் இருந்தனால கமல்னே அந்த கேரக்டர் பேர் வச்சிருந்தாரு. அதனால அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த இவங்க கூட அந்த அம்மையா கூட அந்த கெமிஸ்ட்ரி அந்த இது அப்படின்றது நல்லா இருந்தது. அதுக்கான ஸ்கோப் இருந்தது. அது குட்டி குட்டியா வந்தாலும் கூட அதுக்கான ஸ்கோப் இருந்தது. அதுக்கான ஒரு ஃபேன்ஸ் இருந்தாங்க. அந்த ஆக்சென்ட்டுக்கு ஒரு ஃபேன் இருந்தாங்க. ஸோ அது எல்லாமே ஐம் ஹாப்பி. அது நான் வெரி கிளாட் ஐ டிட் இட். அது கண்டிப்பா அது ஒரு நல்ல எங்க ஏரியாலயே வந்து பயங்கர ஃபேன்ஸ் இருக்காங்க. இறங்கி வந்தாலே அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு கேக்குற மாதிரி அந்த ஜென்சி டீமே வந்து பாத்தீங்கன்னா ஜென்சின்னு சொல்ல முடியாது, வயசானவங்க, இவங்க சின்ன பசங்க. அது ஒரு நல்ல ஒரு ரீச் இருக்கிற ஒரு சீரீஸ். லைக் இட்ஸ் எவ்ரிவேர் அப்படிங்கிற மாதிரி தான் இது ஒரு ஹவுஸ் ஹோல்டான ஒரு சீரீஸ் ஆயிடுச்சு. நைஸ். ஸோ ஃபைனலா இப்போ நீங்க வந்து ஒரு டிஜிட்டல் கான்டென்ட் கிரியேட்டரா இருந்து இன்னைக்கு வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா மாறி இருக்கீங்க. இதுக்காக தான் இன்னும் நிறைய மக்கள் வந்து நீங்க பாத்துருக்கலாம், யூடியூபா இருக்கட்டும், ரீல்ஸா இருக்கட்டும், எல்லாருமே ட்ரை பண்றது நமக்கு ஒரு ஸ்பாட்லைட் கிடைக்காதா அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஆக்டிங்கா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், அவங்கள எப்படியாவது ப்ரூவ் பண்ணி நம்ம ஸ்பாட்லைட்டுக்கு போயிடணும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இருக்க நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா, இவங்களுக்குலாம் ஒரு டிப்ஸ் கொடுக்கணும். நீ கரெக்டான இடத்த நீ வந்து பிட்ச் பண்ணா உன்னால ஸ்பாட்லைட் வர முடியும் அப்படின்னா நீங்க என்ன ஒரு அட்வைஸ் கொடுக்கும்? நான் வந்து ஹானஸ்டா சொல்றேன்னா, இப்போ 10 years முன்னாடி நான் யூடியூப் வந்து வாஸ் பூமிங்.
அப்பதான் வந்து அந்த யூடியூபோட பூமே ஸ்டார்ட் ஆகி எல்லாருமே இதுவா ஆயிடுது. ஸோ அதை நான் வந்து ஓரளவுக்கு அனலைஸ் பண்ண முடிஞ்சுது. அந்த டைம்ல நான் இருந்த அந்த புதுப்பையன் அப்துல்க்கு வந்து ஒரு கொஞ்சம் அது பண்ணா இங்க போகுது, இந்த பாத்தை நம்ம எடுத்தா போவோங்கிற ஒரு அறிவு இருந்தது. ஸோ அந்த மாதிரி வந்து இன்னைக்கு என்ன சீன்ன்றத பார்க்கணும். பட் அதுக்காக வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஆக்டர் ஆக முடியாதுங்கிறதுக்கு எந்த ஒரு ரூலும் கிடையாது. பட் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் மட்டுமே ஒரு பெரிய தகுதியா இருக்காரு. என்ன கேட்டா ஸ்கில் செட் அதிகப்படுத்திக்கிறான். சினிமானா என்ன, சினிமாவோட ஒரு சின்ன வருஷன் தான் ஒரு ஷார்ட் ஃபிலிம், அதோட ஒரு லைக் ஒரு குட்டி ஒரு இந்த வருஷன் தான். ஸோ அங்க போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், நம்ம இங்க இருக்கோம், இங்க இருந்தா முன்னாடி ஒரு ஆக்டர் வராரு, நமக்கு மூஞ்சில் லைட் படாது, லைட் படலைன்னா கேமரால வந்து அது வந்து ஒரு ஹாஃப் இது வந்து தெரியும். அப்போ ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளுக்கு டெலிவர் ஆகாது. அப்போ நம்ம அதுல நான் சொல்றது ரொம்ப மினிமமான இது. ஸோ அங்க இருந்து ஆரம்பிச்சு ஒரு டைமிங், ஒரு வார்த்தை எந்த டைமிங்ல இருந்தா எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, இது எல்லாமே வந்து அந்த வேலையை பண்ணி தான் நம்ம கத்துக்கணும். ஒரு இப்போ ஒரு புகழோ ஏதோ ஒரு விஷயம் வந்துருச்சு, அது நம்மள ஒரு இடத்துல போய் உட்கார வச்சிருச்சுன்னா கூட அந்த இடத்துல நம்ம சஸ்டெயின் பண்ணணும்னா அதுக்கான அந்த வேலை நம்மளுக்கு தெரியணும். ஸோ வேலையை கத்துக்கணும். அதுதான் எனக்கு கேட்டா இன்னைக்கு இல்ல, இன்னும் 10 வருஷம் ஆகி நம்ம ஏஐயோ ஏதோ வந்து வேற மாதிரி ஆனா கூட அன்னைக்கு என்ன வேலையோ அதை கத்துக்கணும். ஸோ அந்த பேஸ் வந்து கோர் வந்து அதுதான். உங்க ஸ்கில் செட் அதிகம் பண்ணிக்கிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ உங்க ஸ்கில் செட் அதிகம் பண்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இது உங்க லாங்குவேஜஸ் வேற லாங்குவேஜஸ் கத்துக்கலாம். நம்ம வந்து ஆக்டரா இருக்கணும்ன்றதுக்காக ஆக்டர் மட்டும்தான் ஒரு கேமரா எப்படி ஒர்க் ஆகுது, எத்தனை லென்ஸ் இருக்கு, 75 என்ன பண்ணும், 50 என்ன பண்ணும், இதுல போட்டா எப்படி தெரியும், அதுல போட்டா எப்படி தெரியும், ஒரு ஃப்ரேம் எப்படி இருக்கும், ஒரு ஃப்ரேம் எப்படி கம்போஸ் பண்ணுவாங்க, நாம எங்க நின்னா கரெக்டா தெரியும், இது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கலாம். நான் நடிப்பு பயங்கரமா அப்படின்ற மாதிரி தாண்டி, ஏன்னா எனக்கே ரொம்ப லேட்டா தான் தெரிஞ்சது. எனக்கு அதுக்கு ப்ரொஃபஷனலா கத்துக்கிறதுக்கான இது இல்ல. நான் சொன்ன மாதிரி அப்போ வந்து இப்போ சாட் ஜிபிடி கேட்டா சாட் ஜிபிடியே நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் கொடுத்துருது. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன் நிறைய இடத்துல ரிசோர்ஸா அவைலபிளா இருக்கு. அதை தெரிஞ்சுக்கணும். பிசினஸ் என்ன, இன்னைக்கு என்ன மாதிரி பிசினஸ் நடக்குது, என்ன மாதிரி இதுக்கு நடக்குது, எதுக்கு யாருக்கு நீட் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து என்னைக்குமே காமன் தான். இன்னைக்கு இல்ல, இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறமும் அது காமன் தான். சோ அவங்களுக்கு ப்ராப்பரான ஸ்கில் செட்டும் அனலைஸ் பண்ணி அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்கன்னா சீக்கிரம் ஒரு ஸ்பாட்லைட் கண்டிப்பா கிடைச்சிடும். சோ ஃபைனலா தமிழ் பஸ் மக்களுக்காகவும் துபாய் மக்களுக்காகவும் ஒரு சில வார்த்தை. துபாய் வந்து நான் வர வரைக்குமே எனக்கு வந்து ஒரு தயக்கம், ஒரு ஆங்ஷியஸ் எல்லாமே இருந்தது. ஐயோ எப்படி போய் நம்ம புது ஊரு, நம்ம ஒரு 10 days இருக்க போறோம், எப்படி நம்ம சர்வை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் யோசிச்சுட்டு தான் வந்தேன். குளிர் அடிக்குதா வெயில் அடிக்குதான்னு தெரியல, சம்மருங்கிறாங்க விண்டருங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தோட தான் வந்தேன். பட் நான் இறங்கின மொமெண்ட்ல இருந்து நான் பார்த்த முகங்கள்ல இருந்து எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல ஒரு, ஏன்னா வந்தது ஒரு 4 hour தான் ஜேர்னி. சோ ஏதோ பக்கத்து வேற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்திருக்கோங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்தது. ஈவன் நம்ம தமிழ்நாட்டுல திருநெல்வேலியில இருந்து சென்னைக்கு வர்றதுக்கே டைம் அதிகம். ஆனா நீங்க தமிழ்நாட்டுல இருந்து துபாய்க்கு 4 மணி நேரத்துல வந்தாச்சு. சோ எனக்கு வந்து ஒரு ஃபாரின் ஃபீல்லாம் இல்ல ஒரு ஹோம் ஃபீல் இருக்கு. மக்களும் வந்து ரொம்ப கைண்டா இருக்காங்க. அவங்க ரொம்ப கைண்டுங்க. ஆமா. அண்ட் எல்லாருமே வந்து என்ன சொல்றது, நம்ம ஒரு லெக்ஸஸ் கார் வந்தா கூட நம்ம கிராஸ் ரோட் நடந்து போனோம்னா அவங்க நின்றுதான் ஆகணுங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு சாய்ஸா இருந்தா அவங்க டிசிப்ளின் ஃபாலோ பண்றதா இருக்கட்டும், நம்ம சேஃப்டி வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. அந்த ஒரு கிராஸ் கல்ச்சர் வைப், அதாவது இப்போ நம்ம ஒரு பெங்களூர் போனோம்னா பெங்களூர்ல வந்து எல்லா ஊர்ல இருந்தும் இருப்பாங்க. ஒரு பஞ்சாப்ல இருந்து பசங்க வந்திருப்பாங்க, இதுல இருந்து வந்திருப்பாங்க. நான் பெங்களூர்ல வேலை செஞ்சிருக்கேன். பட் அதுவே வந்து ஒரு பெரிய ஸ்கேல்ல வேற ஒரு குளோபலா வந்து எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டுல இருந்த ஆளுங்களும் வந்திருக்காங்க. அண்ட் எல்லா கல்ச்சருமே அவங்க செலிப்ரேட் பண்றாங்க. எக்ஸாக்ட்லி. தீபாவளி செலிப்ரேட் பண்றாங்க. இப்ப பார்த்தோன்னா எல்லா இதுலயும் சாண்டா அது இதுன்னு சொல்லி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நேஷனல் டே பண்றாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு உலகத்தை வந்து ஒரு ஊருக்குள்ள வாழ்ற மாதிரியான ஒரு ஃபீல். அது வந்து ஐ திங்க் துபாயில இருக்கிற தமிழர்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் ஐ திங்க் தே ஷுட் பி வெரி கிரேட்ஃபுல் டு. இங்க ஒரு குழந்தை வளருதுன்னா அது ஒரு மல்டி கல்ச்சுரலான ஒரு எக்ஸ்போஜரோட வளரும்ல. அது வந்து ரொம்ப ரொம்ப அழகான விஷயம் நினைக்கிறேன். உண்மையாவே யூனிட்டி இன் டைவர்சிட்டிங்கிறத வந்து இந்த ஊர்ல ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் இங்க இருக்கிற தமிழர்களும் ரொம்ப ஜாலியா, எனக்கு வந்து பார்த்தோன்னே நிறைய பேர் வந்து போட்டோ எடுத்தாங்க, இது பண்ணாங்க, கைண்டா பேசினாங்க. சார் நீங்க தானே அப்படிங்கிற மாதிரி. அது நம்மளுக்கு வந்து கடல் கடந்து இங்க வந்திருக்கோம், இங்க நம்மள ரெகக்னைஸ் அது ரொம்ப ஒரு சூப்பர் ஃபீலா இருந்தது. எனக்கு வீட்டு பக்கத்துல இருக்கிற ஏரியால பண்ணாலும் ஒரு ஃபீல் வரும். பட் நம்ம தனியா இருக்க போறோம்னு நினைச்சிட்டு இருந்தா நம்ம அப்படி இல்லைங்கிற அந்த ஃபீல் வந்தது இல்ல. அது ரொம்ப தமிழ் மக்கள் எங்க இருந்தாலும் சரி தமிழ் மக்களை வந்து ரெகக்னைஸ் பண்ணி பேசிடுவாங்க. ஐ அம் ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த
அதான் தமிழ் மக்கள் எல்லார் கூடயுமே சேர்ந்து வாழ்றோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் நம்ம வந்து தமிழ் பஸ் நேயர்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. ரொம்ப லைக் இந்த இன்டர்வியூ நீங்க எவ்வளவு நாள் ஒரு நேரம் நீங்க பாக்குறதா இருக்கட்டும். அண்ட் நீங்க வந்து இது ஒரு நல்ல கனெக்ஷன் இல்ல. தமிழ் பஸ் இஸ் a very nice connection. It's bridge between I think probably not just Dubai to the தமிழ். ஆமா, சென்னைக்கும் அதர் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்ல இருக்கிற வேர்ல்டு எல்லாருக்குமே வந்து ஒரு பிரிட்ஜா இருக்குல்ல. ஸோ ஐம் ஹாப்பி இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஐ got a chance to be hereன்றதே நான் வெரி கிரேட்ஃபுல். Thank you, we are proud. So thank you so much. உங்களோட பிஸியான டைம்ல, ஏன்னா நீங்க ஷூட் வந்திருக்கீங்க, வெளியில சுத்தி பார்க்கணும், எங்களுக்கான ஒரு டைமை ஒதுக்கி நீங்க இவ்வளோ நிறைய விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. அதுக்காகவே எனி டே வந்து நம்மளுக்கு வந்து என்ன இதுவா இருந்தாலும் நம்ம ப்ரொடக்டிவா ஒரு ஃபீல், நான் அது ரொம்ப ஆசைப்பட்டேன். நம்ம லைக் நாட் ஜஸ்ட் ஷூட், அதை தாண்டி நான் ப்ரொடக்டிவா இருக்கணும்னு. நான் எதிர்பார்த்த மாதிரியே இது நடந்தது. ஐம் ஹாப்பி தான். நான் ஓகே, நம்ம ஹாப்பி இல்ல, வெரி ஹாப்பி, வெரி ஹாப்பி, வெரி கிளாட் ஐம் ஹியர். தேங்க்யூ ஃபார் த டின்னர், தேங்க்யூ ஃபார் த இன்டர்வியூ. தேங்க்யூ சோ மச். கண்டிப்பா எப்ப துபாய் வந்தாலும் தமிழ் பஸ் துபாய் எனக்கு தெரிஞ்சு அடிக்கடி வருவேன்னு நினைக்கிறேன். வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடு மட்டும் கிடையாது, துபாயும் தான். தேங்க்யூ so much. Glad. Thank you.